ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் சர்க்கிள் ஒரு 5 போட்டிருக்கேன், சின்னதாவோ பெருசாவோ. எல்லோவும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு கலர் வர வச்சு அந்த கிடச்சிருக்க ஆரஞ்சை வச்சு நான் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவராக போட்டிருக்கேன். அப்பப்போ எல்லோவையும் ரெட்டையும் இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும், ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த ஃப்ளவரு. அதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த 5 இதுலேயுமே நான் போட்டுக்க போகிறேன். கடைசியாக பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கும். இந்த ஃப்ளவரை கடைசியாக பார்க்கும்போது இது ஒரு இட்லி பூ மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எனக்கு நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அப்புறமேட்டு நம்ம குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவருக்கு மேலே ஆரஞ்சு கலர் இல்லைனா எல்லோ கலர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது அட்ராக்டிவாக கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கும். இதை மேலே கலர் கொடுக்க கொடுக்க பிரைட்டன் ஆயிரும். கடைசியாக பாருங்கள், நல்லா வரும். அப்புறமேட்டு இந்த சர்க்கிளை சுற்றிட்டு வரைஞ்சதுக்கப்புறம் தான் நடுவில் குட்டி குட்டி பூவை வரையணும், அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் லாஸ்ட்டாக இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலர்லேயும் டாட் வைக்கலாம், இல்லைனா நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். எது அட்ராக்டிவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போயே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ மாதிரியே ரோஸ் கலர்லேயும் பூ இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், சேனலில் வேணால் பார்த்துக்கோங்க. கீழே இப்போ தண்டு இருக்கிற மாதிரி போட்டு அப்புறம் லீஃப் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லோ கலரையும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணி மேலே அடிக்க தான் அது கொஞ்சம் பிரைட்டனாக ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கும். லீஃப் வரைஞ்சி கடைசியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.